தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஈரோடு அருகே தோட்டத்து வீட்டில் தம்பதி கொல்லப்பட்ட வழக்கில் ஆச்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் ஆகிய மூவர் கைதாகினர். 9 ஆண்டுகளாக 19 கொலைகளில் ஈடுபட்டதாக மூவரும் வாக்குமூலம் அளித்துள்ளதால் போலீஸ் அதிகாரிகள் ஷாக்கில் உள்ளனர். அவர்கள் சொன்னதில் 2022 சென்னிமலை, 2023 ஒட்டன்குட்டை, பல்லடம் முதிய தம்பதிகள் கொலையும் உள்ளது. அப்படியென்றால் ஏற்கனவே இந்த வழக்குகளில் கைதாகி சிறையில் இருப்பது போலிகளா என்ற கேள்வி எழுகிறது. போலீஸ் உயரதிகாரி ஒருவர் கூறியதாவது: 2015 அரச்சலூரில் நடந்த திருட்டு வழக்கில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். பின் வெளியே வந்து அவ்வப்போது கொலைகளை அரங்கேற்றி நகை பணத்தை திருடினர். போலீசாரிடம் சிக்காமல் இருக்க கையில் கிளவுஸ் அணிவது, காலணி அணியாமல் வருவது இவர்கள் வழக்கம். அமாவாசையை ஒட்டி உள்ள நாட்களை தேர்ந்தெடுத்து சம்பந்தப்பட்ட வீட்டை ஒட்டி நீரோடை உள்ளதை பார்த்து கைவரிசை காட்டியுள்ளனர். 9 ஆண்டுகளாக 12 சம்பவங்களில் 19 கொலைகள் வரை அரங்கேற்றி சிவகிரி கொலையில் சிசிடிவி மற்றும் கால் தடயம் வாயிலாக சிக்கினர். ஆனால் சென்னிமலை, ஒட்டன்குட்டை முதிய தம்பதிகள் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் என 11 பேர் கைதாகி நகைகளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். யார் நிஜமான குற்றவாளிகள் என்பதில் இப்போது பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. உண்மை குற்றவாளிகளை கைது செய்திருந்தால் அடுத்தடுத்து ஆதாயத்துக்காக நடந்த கொலைகளை தடுத்திருக்கலாம். ஒரு கொலையில் இருவேறு தரப்பினர் குற்றவாளிகள் என வழக்குகள் நடக்கும்போது குற்றம் சாட்டப்பட்டோர் தண்டனையில் இருந்து எளிதில் தப்புவதோடு நியாயம் வெளிவராமல் போய்விடும். இதே மாதிரியான குழப்பம் நிறைந்த வழக்கு விசாரணைகள் தமிழக போலீசில் ஏற்கனவே நடந்திருக்கிறது. இந்து அமைப்பைச் சேர்ந்த வேலூர் மருத்துவர் அரவிந்த் ரெட்டி 2013 கொல்லப்பட்டார். வேலூர் போலீசார் உதயகுமார், தங்கராஜ், சின்னா, ராஜ்குமார், பெருமாள், தரணிக்குமார் ஆகிய 6 பேரை கைது செய்தனர். அவர்களும் தாங்கள்தான் கொலை செய்தோம் என வாக்குமூலம் அளித்தனர். சிறையில் அடைக்கப்பட்டனர். பின் மத பயங்கரவாதிகளான பக்ருதீன், பிலால் மாலிக் பல வழக்குகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் விசாரித்த போது அரவிந்த் ரெட்டியை கொலை செய்தது உள்ளிட்ட பல கொலைகளை செய்திருக்கிறோம் என வாக்குமூலம் அளித்தனர். போலியான குற்றவாளிகளை கைது செய்த போலீஸ் மீது நடவடிக்கை எடுத்து 6 பேருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டது. பிலால் மாலிக் மற்றும் பக்ருதீன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த வழக்கு நடந்து வருகிறது. சிவகிரி, சென்னிமலையில் நடந்த கொலை வழக்குகள் தவிர ஈரோட்டில் முதியவர்கள் சிலர் திடீரென இறந்துள்ளனர். அது இயற்கையான மரணம் என கருதி குடும்பத்தினர் புகார் கொடுக்கவில்லை. கொலை செய்யப்பட்டுதான் இறந்துள்ளனர் என சிவகிரி கொலையாளிகள் கூறியிருக்கும் தகவல்களையும் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்றார். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்திடம் கேட்டபோது சிவகிரி மற்றும் பல்லடம் வழக்குகளில் மூவருக்கும் தொடர்பு இருப்பது உறுதிபட தெரிய வந்துள்ளது. மற்ற வழக்குகளில் உள்ள தொடர்பு குறித்து அவர்களை கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் போதுதான் தெரியவரும். அந்த வழக்குகளில் இவர்களுடைய தொடர்பு குறித்த ஆதாரங்களும் தேவைப்படுகின்றன என்றார்.